கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஜின்கல் கதிரம்பட்டி அடுத்த மேல்கோசப்பட்டி பகுதியில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தார் சாலை இன்று பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து சாலையை சீரமைத்து கொடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஜிங்கல் கதிரம்பட்டி அடுத்த மேல்கோசப்பட்டி பகுதியில் 30க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளன. இந்த கிராமத்திற்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஊரடுக்கு ஜல்லி சாலை அமைக்கப்பட்டது. இந்த சாலையை பயன்படுத்தி ஜிங்கல் கதிரம்பட்டி மேல்கோசப்பட்டி மேட்டுக்கடை வழியாக போச்சம்பள்ளி சிப்காட் சாலையில் இணைக்கப்படுகிறது. சாலை அமைக்கப்பட்டு 2 ஆண்டுகளிலேயே மழை காரணமாக முற்றிலும் சேதமடைந்து இருசக்கர வாகனங்கள் கூட பயணிக்காத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சாலை ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எல்லையில் அமைந்துள்ளதால் இதை யாரும் கண்டுகொள்வதில்லை என கிராம மக்கள் குற்றச்சாட்டு வைத்திருக்காங்க. தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து சாலையை சீரமைத்து கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். சுமார் இங்க ஒரு 35 வீடுகள் இருக்கு. ஒரு 150 நபருக்கு மேல இருக்கிறாங்க. இந்த ரோடு 2017-18 என்ஆர்ஜிஎஸ் ஏரி வேலை மூலியமா போட்டாங்க. அது ஓரடுக்கு ஜல்லி போட்டாங்க. அது 2 வருஷத்துலயே அப்படியே கிளம்பிடுச்சு மழை காரணமாக. அதனால ஸ்கூல் பிள்ளைங்க பால் எடுத்துன்னு போறவங்க எல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க, விடுறாங்க. இந்த முனிரத்தன்ற பையன் கூட உளுந்து கால் ஒடிஞ்சி 3 மாசம் வீட்டுல இருந்தான். அந்த சூழ்நிலை இது ரோடை சரி பண்ணி கொடுக்கணும். அதுக்கு மேல பள்ளி குழந்தைங்க போறதுக்கு வசதி இல்லை. எங்களுக்கு ரோடு வசதி இல்லை. எந்த ஒரு இதுக்கும் போறதுக்கு ரோடு வசதி இல்லை. அவசரம் ஒரு எமர்ஜென்சினா எதுக்கும் போறதுக்கு இல்லை. இப்போ 5-6 வருஷமா ரோடு இல்லை. எந்த முதலமைச்சர் வந்தாலும் யாரும் இந்த ரோடை எங்களுக்கு கிளீன் பண்ணி கொடுக்கல. இப்போ வந்துங்கிறவராவது எங்களுக்கு இதுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். இது மேல்கோசப்பட்டி கிராமம். இப்போ ஜிங்கல் கதிரம்பட்டி பஞ்சாயத்து. 5-6 வருஷமா ரோடு வசதி எங்களுக்கு இல்லை. தக்காளி வெண்டைக்காய் தேங்காய் மாங்காய் எதுன்னு போறதுக்கும் வசதி இல்லை. எந்த வண்டி வந்தாலையும் பஞ்சர் ஆயிடுது, ரிப்பேர் ஆயிடுது. நீங்க தான் இதில் ரோடு வசதி பண்ணி தரணும். 600 மீட்டர் தான் சாலை இருக்கு. அங்கிருந்து தலைமையிலையும் எடுத்துட்டு போறாங்க. ரோடு வசதி இல்லாதனால நிறைய உளுந்தும் அடிபட்டுறாங்க. கால் உடஞ்சிருது, நடக்கவும் முடியறதில்ல. கீழே கால் வச்சணும். பாலும் எடுத்துன்னு போறதுக்கும் வசதி இல்லை. கீழே உள்ற மாதிரி தான் இருக்குது. நீங்க தான் ரெடி பண்ணி கொடுக்கணும்.